ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? சம் டில் என் அப்படிங்கிற கோட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இங்கே நம்ம ஒரு மறந்து விட்டேன். இங்கே நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்குவோம். இதுக்குள்ளே யூசர் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 25 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன தெரியுமா பண்ணும்? உங்கள் ப்ரோக்ராம் வந்து 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10 + 11 + 12 13 14 15 16 17 18 19 20 + 21 + 22 + 23 + 24 + 25 பண்ணி அதோட ஆன்சர் சொல்லணும். அதுவே இங்கே கொடுக்குறவங்க அதெல்லாம் கொடுக்காம வெறும் 5 மட்டும் கொடுத்தாங்கன்னு வைங்களேன். வெறும் 5 மட்டும் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போது 1 + 2 + 3 + 4 + 5 ஆன்சர் என்ன 15 நினைக்கிறேன். அந்த 15 சொல்லணும். 7 கொடுத்தா 28 சொல்லணும். இதை எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருந்தீங்களா? இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. யூசர் அதுக்குள்ளே என்ன நம்பர் வேணாலும் டைப் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 3 டைப் பண்ணுறாங்கன்னு வைங்க. இங்கே 3 டைப் பண்ணிடுறாங்க, டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்னா 1 + 2 + 3 எவ்வளோ 6 டிஸ்பிளே பண்ணணும். அதுவே அவங்க அதுக்கு பதிலாக 5 கொடுக்குறாங்க. அப்போ 1 + 2 + 3 + 4 + 5 எவ்வளோ 15 டிஸ்பிளே பண்ணணும். அதுவே அவங்க 7 கொடுக்குறாங்க. அப்போ 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 அப்போ என்ன வருது 28 அதை கொடுக்கணும். இதுவே அவங்க 100 கொடுக்குறாங்க. அப்போ 1 + 2 + 3 + அப்படியே போயிட்டே இருந்து 100 வரைக்கும் ஆட் பண்ணி கொடுக்கணும். எப்படி இதை செய்வீங்க? யோசிக்கவே முடியலையா? நான் என்னது ஃபார் லூப் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேனா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? உன்னோட ஞாபக சக்தியை டெஸ்ட் பண்ண. இதுலேயும் ஃபார் லூப் இருக்குது. அதே ஃபார் லூப் இதுலேயும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, உன் ஞாபக சக்தியை நாங்கள் ஸ்கைநெட்டில் என்றைக்குமே செக் பண்ண மாட்டோம். உன்னோட திங்கிங் கெப்பாசிட்டியை தான் செக் பண்ணுவோம். ஒரு ஐடி கம்பெனிக்கு உனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குன்னா நீ தேவையே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற பென்ட்ரைவே உன்னை விட ஃபாஸ்ட்டாகவும் ஸ்டோர் பண்ணும், உன்னை விட பெட்டராக ஸ்டோர் பண்ணும். இதில் இருக்கிற எஸ்எஸ்டி 8 TB 8000 GB அவ்வளோ ஒன்றால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாது தானே. ஸோ ஆனால் அதனால் என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. என்னதான் சாட் ஜிபிடியே இருந்தாலும், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏஐயே இருந்தாலும் அதனால் நம்ம அளவுக்கு சூப்பராக யோசிக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போது அந்த திறமையை வளர்த்துக்கிட்டா தான் நமக்கு ஜாப் செக்யூர்டாக இருக்கும். ஸோ யோசித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? யூசர் வந்து 10 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10 இதை தான் பண்ணேன். நான் தான் இப்போ சொல்லியே தரீங்க. இப்போ 1ஐயும் 10ஐயும் ஆட் பண்ண என்ன வருது? 11. ஓகேவா? 2ஐயும் 9ஐயும் ஆட் பண்ண என்ன வருது? 11. 3ஐயும் 8ஐயும் ஆட் பண்ண என்ன வருது? இப்படியே போகுதா? அப்போ இதை நாம் ஒன்று பண்ணுவோம். நமக்கு தேவையான ஆன்சர் ஏ வந்து இதுதான். ஓகேவா? நமக்கு தேவையான ஆன்சர் ஏ வந்து 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஏ எழுதுறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10 இப்படி எழுதலாம் தானே? ரெண்டும் ஒன்று தானே? ஏ இதுக்கு ஈக்குவல்னா ஏ இதுக்கு ஈக்குவல் தானே? 1 + 2 = 2 + 1 தானே? ஒத்துக்கிறீங்க தானே? இது கிளியராக தெரியுதா? ரெட் கலரில் இருக்கிறது. இப்போது இந்த ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? இது வந்து 2A = இது என்ன 11 இது என்ன 11 அப்படியே ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் இதுவும் 11. ஆனால் இப்போ இங்கே எத்தனை 11 மொத்தமாக இருக்கு? இதுக்கு ஒரு 11 வரும், இதுக்கு ஒரு 11 வரும், இதுக்கு ஒரு 11, இதுக்கு ஒரு 11, இதுக்கு ஒரு 11, 10 11 தானே வரும். 10 11 தானே வரும். அப்போ 11 இருக்கு. எத்தனை 11 இருக்கு? 10 11 இருக்கு. ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து 2A.
அப்போ இது டிவைடட் பை 2 தான் ஆன்சரு. கரெக்டா? புரிந்ததா? இப்போ இதை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 to 10 வரைக்கும் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். முதல்ல அது கரெக்டா? 10ஆல் டிவைட் 2 டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ? 5. 5 into 11 எவ்வளோ? 55. அப்போ 7 வரைக்கும் 28 வந்துச்சு. கரெக்டா? அப்போ 8க்கு என்ன வரும்? 8 + 8 16. அப்போ 36 வரும். கரெக்டா? அதுக்கப்புறம் 9க்கு என்ன வரும்? 45 வரும். கரெக்டா? 45க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 10. 9 + 10 55 வந்துருச்சா? புரிஞ்சுதா? அப்போ 1 to 10 ஆக்சுவலாக ஆட் பண்ணால் 55 தான் வருது. நம்ம கரெக்டாக வந்துருச்சு. சரி, எதுக்கும் 7 கண்டுபிடிக்கலாமா? இதே மெத்தட் 7 போட்டு பார்ப்போமா? கரெக்டாக வருதான்னு பார்க்கலாமா? 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7. ஓகேவா? இதை ரிவர்ஸில் எழுதணும்னா 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7. 2 ஆட் பண்ணால் 8 ப்ளஸ் இதை 2 ஆட் பண்ணால் 8 ப்ளஸ் இதை 2 ஆட் பண்ணால் 8. கரெக்டா? கரெக்டாக தானே? 5 + 3 8 தானே? 4 + 4 எவ்வளோ? அப்போ இப்படியே போய் கடைசியில் 7 + 1 8. இப்போ இதில் எத்தனை 8 இருக்கு? 1 2 3 4 5 6 7 7 8 இருக்கு. அப்போது 7 8 சார். சரி, ஓகே. 7 × 8 கரெக்டா? 7 தடவை 8 வருது. டிவைடட் பை 2 அதான் ஆன்சரு. அப்போ 8 2ஆல் டிவைட் பண்ணிட்டா 4. 7 4 சார் எவ்வளோ? 28 தானே வந்துச்சு. அப்போ கரெக்டாக வருதா? அப்போ நம்ம ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஃபார்முலா என்ன? பேசிக்கா எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரை இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? இன்டூ அந்த நம்பர் +1 டிவைடட் பை 2. இப்போ இதுக்குள்ள இருக்கிறது என்ன? I1. கரெக்டா? I1 டாட் வேல்யூ. I1 டாட் வேல்யூ எடுத்து இன்டீஜரா மாத்திக்கலாம். அதை nங்கிற ஒரு நம்பருக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ nக்குள்ள என்ன வந்துடும்? 7 கொடுத்தா 7 வந்துடும், 100 கொடுத்தா 100 வந்துடும். இன்டூ n + 1 100 × 101. 7 கொடுத்தா 7 × 8, 10 கொடுத்தா 10 × 11. கரெக்டாக வந்துருச்சா? டிவைடட் பை 2. இதுதான் ஆன்சராக இருக்கும். பண்ணுனா வரணும் இல்லை? பண்ணி செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ இதை எதுக்காக மெயினாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா, ஒன்று மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சொல்லி தரலாங்கிறதுக்காக ஒன்றா, ஆனால் நாட் ஒன்லி தட், அதை விட முக்கியமாக இன்னொரு பர்பஸ்க்காக. அந்த இன்னொரு பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக ஆல்வேஸ் ப்ரோக்ராமிங் பர்ஸ்பெக்டிவில் மட்டுமே யோசிக்கக்கூடாது. உடனே இஃப் எல்ஸ் ஃபார் இப்படியே யோசிக்கக்கூடாது. மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கம்ப்யூட்டர். நினச்சி பாருங்கள், 1 + 2 + 3 + 4 + 5 + 6ன்ட்டு லூப்பே போட்டு ஆட் பண்ணாலும் அது எவ்வளோ பெரிய வேலை. ஆனால் இந்த மாதிரி 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறது எவ்வளோ ஷார்ட்டான ஆன்சரு. கரெக்டாக? ஓகே, ஸோ நம்ம கோட் எழுத ஆரம்பிக்கலாமா? பழைய கோட் எல்லாத்தையும் அழித்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஆரம்பிப்போம். இப்போ நம்ம முதல்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்க? இன்புட் ஐடி = அது மாற்றி கூட போட்டுக்கலாம், ஐடி போட்டு கூட டைப் போட்டுக்கலாம். டைப் = நம்பர், ஐடி = I1 வச்சுக்கலாமா? இப்போதைக்கு இப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம், பேர் சொல்கிறலாம் வேண்டாம். வேர் n = I1 டாட் வேல்யூ. ஆனால் இப்படி பண்ணிங்கன்னா இது ஸ்ட்ரிங்காக தான் வரும். இது இன்டீஜராக நீங்கள் மாற்றுறது எப்படி? பார்சென்ட் ஞாபகம் இருக்கா? ஸோ பார்ஸ் இன்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இது இன்டீஜராக மாறிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு நம்பர். இப்போ இந்த நம்பர் நீங்கள் என்ன பண்ணணும்? n × n + 1 ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த n + 1 ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னா மேத்தில் போர்ட் மாஸ்ன்னு ஒரு ரூல் இருக்குது. அப்படின்னா ப்ராக்கெட்ஸ், அதுக்கப்புறம் மல்டிப்ளை, டிவைட், அதுக்கப்புறம் தான் அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகேவா? இந்த ஆர்டரில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் இப்படியே வச்சுட்டிங்கன்னா n × n + 1 வச்சுட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, அடிஷன் வந்து BDMASன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, BODMAS போர்ட் மாஸ் அது எப்படி எடுத்தீங்கன்னாலும் ப்ராக்கெட் இங்கே இல்லை. ஓகேவா? டிவிஷன் இங்கே இல்லை, ஆனால் மல்டிப்ளிகேஷன் வந்துடுது. ஸோ n × n முதல்ல மல்டிப்ளை பண்ணிடும், அப்புறம் தான் 1 ஆட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 × 5 + 1 வந்து 5 × 6 6 5 30. ஆனால்
5 into 5 plus 1 வேறு, 5 into 5 25 plus 1 26. ஸோ ரெண்டும் சேம் கிடையாது. அதனால நமக்கு இந்த இடத்துல முதல்ல இந்த அடிஷன் தான் நடக்கணும். அதனால நம்ம பிராக்கெட் போட்டுக்கிறோம், ஏன்னா பிராக்கெட் தானே முதல்ல நடக்கும். ஸோ பிராக்கெட்ஸ் போட்டோன்னா போட்மாஸ் ரூல் படி முதல்ல இது அடிஷன் முடிஞ்சிடும். n+1 நடந்து 7 into 8 ஆயிரும். 7 into 7 plus 1 ஆகாது, 7 into 8 ஆகணுங்கிறதுக்காக இதை பண்ணுறோம். இப்போ நம்ம அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இன்னொரு பிராக்கெட்டும் போட்டுக்கிறோம், ஏன்னா இது 2 ஆல் டிவைட் ஆகணும்ல மறுபடியும். ஸோ மெயினாக இதை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறது உங்களுக்கு இந்த பிராக்கெட்ஸ் பழகணுங்கிறதுக்காக தான். இது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கவங்களும் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த பிராக்கெட்ஸை நீங்கள் பழகணும் தான். இப்போ நீங்கள் இந்த மொத்தமாகவே ஒரு அலர்ட்டுக்குள்ளேயும் போடலாம், இல்லை வேர் ஆன்சர் ஈக்குவல் டு ஏஎன்எஸ் ஈக்குவல் டுன்னு ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஏஎன்எஸை கூட நீங்கள் அலர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ரன் பண்ணுவோமா? 5 கொடுத்து என்ன ஆன்சர் வரணும்? 15 வரணுமா? வந்து விட்டது. 7 கொடுத்து என்ன ஆன்சர் வரணும்? வந்து விட்டது. 10 கொடுத்து என்ன ஆன்சர் வரணும்? 55 வந்து விட்டது. சரி ஓகே, 10க்கு 55னா 11க்கு என்ன வரும்? 55 + 11 கரெக்டா? அப்போ 66. அப்போ 11 கொடுத்தா 66 தானே வரணும். அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் கரெக்டு. 100 கொடுப்போமா? பெருசாக தான் நம்பர் கொடுப்போமா? எப்படி இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில மணி நேரங்கள் ஆகும். இப்படி கொடுப்போமா? ஈனா எண்ட்லெஸ், அதாவது நான் சொன்ன இன்டீஜருக்குலாம் லிமிட் இருக்குன்ட்டு அதை தாண்டி போகிறப்ப இந்த மாதிரிலாம் ஆகிறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, ஸோ நான் சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர் நீங்கள் தாண்ட முடியாதுன்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனிவே நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் நம்ம போட்டு பார்த்துட்டோம். நம்ம 3 போட்டுக்கோம், நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் 6 தான்ட்டு. ஸோ ப்ராப்பராக வருது. நம்ம 1 மட்டும் கொடுத்து பார்ப்போமா? அப்போ ஆன்சர் 1 தானே வரணும். 1 தான் வருது. 2 கொடுத்தா அப்போ 3 வரணும். வருது, கரெக்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் கரெக்டாக வருது. ஆனால் நம்ம என்ன இருந்தாலும் இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம டீசெண்டாக அதுக்கு ஒரு அவுட்புட் ட்ரேஸை பண்ணிடலாம். என்ன நம்பர் 100ன்னு வச்சுக்கலாமா? 100ன்னு வச்சு இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் இப்போ நம்ம பண்ண போகிறோம். எப்படி இருக்குது இந்த இன்டீஜர்ஸ்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், n ஈக்குவல் டு பார்ஸ் இன்ட் ஆஃப் i1 டாட் வேல்யூ. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கும்? பார்ஸ் இன்ட்டு நான் எப்படி எழுதிக்கிறேன், நான் ப்ராசஸருக்குள்ளே எப்படி வேணாலும் கிளிக்கலாம். பார்ஸ் இன்ட்டுங்கிறது ஒரு ஃபேக்ட்ரி, கரெக்டாக? ஒரு ஃபங்க்ஷனாக நான் என்ன சொல்லியிருக்கேன், அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒன்று போகும், வெளியில் ஒன்று வரும். உள்ளே என்ன போகுது? i1 டாட் டெக்ஸ்ட். i1 டாட் டெக்ஸ்ட்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன்? 100 கொடுத்துருக்கேன். ஸோ 100ங்கிற ஸ்ட்ரிங் உள்ளே போகுது. இந்த ஃபேக்ட்ரி இதை ப்ராசஸ் பண்ணி 100ங்கிற நம்பரை வெளியில் கொடுக்கும். வெளியில் கொடுக்குதுங்கிறது பேர் தான் ரிட்டர்ன். அதாவது என்னென்னா, இது எங்கே எழுதியிருக்கோமோ அந்த இடத்துல அப்போ 100 வந்துடும். ஓகேவா? அப்போது இந்த இடம் 100ஆக மாறிடும். புரியுதா? அப்போ அந்த 100 n-க்குள்ளே போகும். கரெக்டாக? ஸோ n-க்குள்ளே 100 வந்துடுது. புரிஞ்சா பார்சன்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? ஆனால் இது ஒரு ப்ராப்பர் இன்டீஜர் நம்பராக வந்திருக்கு. புரியுதுல? ஸ்ட்ரிங்குக்கும் இன்ட்டுக்கும் வித்தியாசம். இது ஒரு நம்பர், நாட் லெட்டர்ஸ். அது முதல்ல இருந்து 100ங்கிற லெட்டர்ஸ். அந்த ஆஸ்கி வேல்யூ, ஆஸ்கி டேபிள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, இப்போது அடுத்தது n into n+1/2. ஓகேவா? n into n+1/2. ஸோ போட்மாஸ் ரூல் படி b முதல்ல பிராக்கெட், இந்த பிராக்கெட். இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ளே மறுபடியும் போட்மாஸ். இந்த பிராக்கெட்டுக்குள்ளே பிராக்கெட் இருக்கா? இல்லை. சாரி போட்மாஸ் முதல்ல டிவிஷனா பிராக்கெட்டா? இந்த ரெண்டு எது கம்பேர் ஆகும்? பிக்கு அப்புறம் தான் டி வருது. அப்போ போட்மாஸ் ரூல் படி பிராக்கெட் முடிச்சுட்டு தான் இது வரும். அப்போ இந்த பிராக்கெட், இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ளே எனக்கு மல்டிப்ளிகேஷனும் இருக்குது, பிராக்கெட்டும் இருக்குது. போட்மாஸ் படி பிக்கு அப்புறம் தான் எம் வருது. கரெக்டாக? அப்போ பிராக்கெட்டுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளை. ஸோ முதல்ல இந்த பிராக்கெட்டை தான் நம்ம முடிக்கணும். இந்த பிராக்கெட்டுக்குள்ளே போயாச்சு. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? இல்லை. இதுக்குள்ளே அடிஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை பண்ணிடலாம். ஸோ இதை பண்ணுறோன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும்? n வந்து 100ஆக இருக்குது. ஸோ இது வந்து 100 ரிட்டர்ன் பண்ணும். அப்போது இது 100 ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. 100 + 1 என்ன? 101. அப்போது இந்த பிராக்கெட் வந்து 101 ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை மட்டும்தான் இருக்குது. n-குள்ளே என்ன இருக்குது? 100. அப்போ 100 × 101. 100 × 101னா எவ்வளோ வரும் வேறு தெரியலையே. உட்காந்து மல்டிப்ளை வேறு பண்ணி தொலைக்கணுமா? ஐயோ படுத்துதே. சரி ஓகே, 101 × 100. 0 மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 0 தான். ஒரு எக்ஸா போடு.
0வால் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 0 தான். இப்போ இன்னும் 2 எக்ஸா போடு. இப்படி தானே பண்ணுவோம். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 0 1 1 0 1 0 0 கரெக்டா? அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1 0 1 0 0 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அப்போ இதுதான் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணும். 1 0 1 0 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். 1 0 1 0 0 இது டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போமா? 1 0 1 0 0 டிவைடட் பை 2. 2 5s are 10 மைனஸ் அப்போ என்ன 0 100 அப்படியே கீழே வந்துருமா? 1 0 0. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? 2 50s are 100 வந்துருமே. இல்லை என்ன பண்ணும்? இதுக்கப்புறம் எப்படி டிவிஷன் மறந்து போச்சு. ஐயோ இப்படி தான் பண்ணணுமா? இல்லை ஃபர்ஸ்ட் இந்த 1 மட்டும் தான் போடணும். ஆமாம் சாரி இப்போ ஞாபகம் வந்துருச்சு. முதல்ல இந்த 1 மட்டும் தான் கொண்டு வரணும். இந்த 1 டிவைட் பண்ண முடியாது. ஸோ 0 போட்டு இந்த அடுத்தது கொண்டாந்துக்கணும். இப்போ 10 இருக்குது கரெக்டா? இப்போ 2 5s are again 10 மைனஸ் பண்ணால் 0. இப்போ நம்ம இந்த 0 அப்படியே கொண்டாந்துக்கலாம். இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டா? பண்ணிட்ட பார்த்துக்கலாம். இப்போ 5 0 5 0. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 5 0 5 0. ஐயோ இந்த ஹையர் கிளாஸ்லாம் படித்து 3rd ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் மறந்து போச்சு நமக்கு. ஸோ 5 0 5 0 தான் ஆன்சரு. அப்போது இது எல்லாமே சேர்ந்து எதை ரிட்டர்ன் பண்ணும்? 5 0 5 0 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அது எதுக்குள்ளே போகுது? ஆன்ஸ்குள்ளே போகுது. ஸோ ANSன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே 5 0 5 0 போயிடும். ஓகேவா? இப்போது அடுத்தது அலர்ட் ANSக்குள்ளே என்ன இருக்குது? 5 0 5 0. அப்போ என்ன அலர்ட் ஆகும்? 5 0 5 0 அலர்ட் ஆச்சா? That is how it worked. அவ்வளவுதான்.